ஐயோ இதில் என்னோ இருக்குது, வேறு ஏதாவது வந்துருமோ, இன்னும் யார் எதுவும் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். நம்ம இந்த வார்த்தையை கேட்போமானால், ஆண்டவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்போமானால் நமக்கு எந்த பயமும் வராது. அந்த பயம் வராமல் தைரியம் இருக்குது பாருங்க, அந்த தைரியமே இதை காணாமாக்கிது. நான் உணர்ந்திருக்கேன், நான் அனுபவத்தில் தான் சொல்கிறேன். இந்த காரியத்தை என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஆண்டவர் எனக்கு தைரியத்தை கொடுத்துருக்கு. எத்தனை பெரிய 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 காரியங்களாக வரும், சரீரத்துக்குள்ளே வரும். நான் உள்ளே இருந்து அது என்ன செய்யும், வந்து போட்டோம் அப்படின்னா அந்த அந்த வந்த பலவீனம் என்ன செய்யணும், திரும்பி ஓடிடும், திரும்பி போகும். 2 கையும் ப்ரெஷர் அதிகமாகிட்டு அப்புறம் 2 கையும் மரத்து போச்சு, 2 மரத்து போய் இருக்குது, தூக்கத்தில் இருக்குது. இப்போ அப்படி நான் விட்டுருந்தேன்னா அது அப்படி நின்றுக்கும், ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடும். அப்போ நான் நான் 2 உடனே இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணேன், இப்படி கொடுத்து சூடத்துறோன்னே போயிட்டு காணாமல் போயிட்டு. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருவார். நிறைய காரியங்கள் அப்படி நடத்தி இருக்கிறார். அதனால் அவர் சத்தத்தை கவனமாய் கேட்போமானால், நீ என் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். அப்போ 3 காரியம். என்ன காரியம்? நம்ம அப்படி செய்யும்போது, ஊமையனுக்காக வெளியவனுக்காக வாயை திறக்கும்போது என்ன நடக்கும்? சுத்த பக்தி. 2வது என்ன நடக்கும்? கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறோம். 3வது என்ன நடக்கும்? மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்போ இதை நம்ம நல்லா மனதில் பதிய வைக்கணும். நம்ம மனசில் பதிய வச்சு இந்த இந்த தருணத்தை பயன்படுத்தி இதில் நம்ம பயணம் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் பயணம் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லை, சாதிக்க முடியும். உங்களால் என்னாலே சாதிக்க முடியும். நமக்கு வயசாகிட்ட போது என்னத்தை சாதிக்க முடிய போகுதுன்னு என்னோடய வயசில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க. உனக்கு வயசாகிட்டு அப்படிம்பாங்க. அப்படியா? நான் உடனே சொல்ல, எனக்கு வயசுலாம் ஆகலை அப்படின்னு. அதனோட பொருள் என்ன அப்படின்னா, என்னோடய சரீரத்துக்கு வயசாகிருக்கலாம், என்னோடய மனசுக்கு வயசாகலை. நான் சொல்லுவேன், உங்களுக்கு வயசாகிட்டல, அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படிம்பாங்க. எனக்கு வயசாகலை சொல்கிற ஆட்டே சொல்லுவேன். ஆனால் எனக்கு அந்த தைரியத்தையும் அந்த பலத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த அனுபவம் வந்து என்ன அப்படி பேச வைக்குது. அல்லேலூயா. ஆகையினால அந்த நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை நம்ம பயன்படுத்தி அதில் பயணம் பண்ணுவோமானால் ஒரு பெரிய பெரிய காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். இல்லைன்னா ஏதோ நம்மளாம் இதை பண்ண முடியுமா அப்படி பார்த்துட்டு அப்படி இருப்போம். எதை நம்ம பார்க்குறோமோ அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு எப்போ தீர்மானம் பண்ணிங்களோ அது நடக்கும், வாழ்க்கையில் நடக்கும். அந்த அந்த காரியம் நடக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆகையினால முதலாவது என்னது? நம்ம எளியவர்களுக்கும் ஊமையானவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் செய்யும்போது என்ன செய்கிறோமா? சுத்த பக்தியாக இருக்கான், சுத்த பக்தி. 2வது என்ன இருக்கான்? கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறோம். 3வது என்ன இருக்கான்? மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். 4வது என்ன சொல்லியிருக்கார், சொல்லி முடிக்கிறார் அந்த வசனத்தில், நீயோ அவளை ஆளுவது ஒன்றை யாரும் ஆள்றது கிடையாது. யார் ஆளுவோமா? அநேக ஜாதிகளை நீ ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஆமென். அப்போ என்ன நல்லா இதெல்லாம் நம்ம இந்த 4 காரியங்களையும் நம்ம பதிய வைக்கணும். இந்த சத்தத்தை கவனமாக கேட்டு இதில் நம்ம ஓடும்போது பெரிய பெரிய காரியங்களை நம்மளால் சாதிக்க முடியும். அல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடு.